மதுரையிலிருந்து சேலம் வரை சென்ற அரசு ஏசி பஸ்ஸில் முழு பயண கட்டணமும் வசூலித்துவிட்டு ஏசி பழுதாகிவிட்டதாக கூறி மழையில் நனைந்தபடியே பயணிகளை அழைத்து சென்ற அவலம் நடந்துள்ளது. பேருந்து பயணிகளிடம் தலா ரூபாய் 270 பயண கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த சூழலில் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து எடுப்பதற்கு முன்பாகவே மழைநீர் பேருந்துக்குள் வந்துள்ளது. இது தொடர்பாக பயணிகள் புகார் அளித்த நிலையில் நடத்துனர் ஒருவருக்கு மட்டும் புகார் அளித்தவருக்கு பயண கட்டணத்தில் சலுகை தந்ததாகவும் இதுகுறித்து பணிமனை அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த அக்கரை கொடிவேரி பாலம் அருகே கள்ள நோட்டுகளுடன் வந்த டிஜிபுதூர் வடக்கு வீதியைச் சேர்ந்த பாஸ்கரன் அண்மையில் போலீசாரிடம் சிக்கினார். அவரிடமிருந்து 3,92,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் 1 மாதமாக தலைமறைவாக இருந்த அவரது நண்பர் லோகேஷ் தற்போது கோபிச்செட்டிப்பாளையம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜராகியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டியில் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் துணைத் தலைவர் ஞானமணி ஆதரவாளர்கள் 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்குவார்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவராக பட்டியல் இன பெண்ணான தமிழ்ச்செல்வி பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் நியமன ஆணையின்றி துணைத் தலைவர் ஞானமணியின் உறவினர்கள் சாலை பணி மேற்கொண்டதாக தெரிகிறது. இதனை தடுக்க சென்ற பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் 13வது வார்டு உறுப்பினர் ராஜவேலை துணைத் தலைவர் ஞானமணியின் கணவர் மற்றும் உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 தரப்பு ஆதரவாளர்களும் 2 இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.